எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போனால் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் போனதுலேருந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். நேற்று வேறு ஆஃபீஸில் ஷடவுனா. ஸோ என்னோட அக்கா அல்வா கொண்டு வந்திருந்தாங்க. பிரேம விலாஸ்லேருந்து எங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். 1, 2 வாங்கிட்டு வரல. பாரபட்சம் பார்க்காம இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொட்டலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதுவும் அந்த இலையில சுட சுட இருந்துச்சு. அவங்க வந்தோடனே கொடுத்தது. அது அப்படியே சூடாக சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த அண்ணன் தங்கச்சி பாசம் தாங்க முடியலப்பா. ஒரு அல்வாவை கொடுத்தா எல்லாருக்கும் ஊட்டி விட்டு அவங்களும் ஊட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரே அலும்பு கூட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் வேற ஊட்டும் போது எனக்கு நீ இந்த பாட்டு தான் போடணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் வேறு. இந்த அக்கா தான் எங்களுக்காக அல்வா வாங்கிட்டு வந்தது. இவங்க பேர் அபி. ஸோ ரொம்ப நன்றி தெய்வமே, இந்தாங்க நீங்களும் அல்வா சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட எங்கே வாங்கினீங்க அப்படிலாம் சொல்லி நாங்கள் விசாரிச்சுட்டு இருந்தோம். இந்த இடத்துல நான் பாட்டு போட்டுப்போம். என்ன சொன்னான்னு கேட்டிங்களா? சரி தெய்வமே போட்டுறேன். சிரிப்பு போதும் நீ கேட்டாய் உசுர தாரே உன் கூடவே பிறக்கணும்.